உங்கள் டிபிஎஸ் சேனலுக்காக திருமதி லதா சரவணன் எழுதிய இனிய தோழிக்கு. நிலப்படுக்கைக்குள் அமிழ்ந்திருந்த வேர்க்கால்களின் வழியே படர்ந்திருந்த பனிப்போர்வைக்குள் இருந்து மெல்ல எட்டி பார்த்த தோட்டத்து பூக்களின் சிலிர்ப்போடு வாசல் வழிந்த அரிசிமாவு கோலத்தின் அழகை தன் சிறு அலகால் கொத்திச் சுவைத்த குருவியை ரசித்தபடியே அடுப்பில் சத்தமிட்ட பால் குக்கரை இறக்கி வைத்தாள் சுமதி. நெய்யில் பொன்னிறமாய் வறுத்த ரவா கிச்சடியும் தேங்காய் துவையிலும் ஃபில்டர் காஃபியோடு வீட்டையே நிறைத்தன தன் மனத்தில். கடிகாரம் எப்படியாவது 9 தொட்டுவிடும் ஏக்கத்தில் பின்வரும் இணைமுள்ளோடு கண்ணாமூச்சி ஓட்டம் காட்டிக் கொண்டிருக்க கேசவன் சுமதியின் பள்ளியறை கதவின் திரைச்சீலையின் மேல் சின்னதொரு அசைவு. வெளிவந்த கேசவன் இன்னமும் வேட்டியில். ஒருவேளை அலுவலகத்திற்கு இன்று விடுப்பு எடுத்திருக்கிறானோ என்ற நினைப்பில் தட்டில் கிச்சடியும் துவையலையும் கூட்டணி வைத்து ஹாலுக்கு வந்தாள். நாளைக்கு மாமாவிற்கு 30ஆம் நாள் திதி. அதற்காக விடுமுறை எடுத்திருப்பான் என்று தன் கேள்விக்கு தானே பதிலும் சொல்லிக் கொண்டாள். ஒரு உயிர் இருக்கும்போது கவனிக்கப்படுவதை காட்டிலும் அது இறக்கும்போது மற்றவர்களால் கவனிக்கப்படுவதற்காகவே ஆரம்பமாகும் இறுதி காரியங்களின் மேல் அவளுக்கு அத்தனை பிடித்தம் இல்லை. தந்தையின் தேர் அலங்காரத்திற்கே ஆயிரங்களை செலவழித்தானே கணவன். ஏண்டா இப்படி ஆடம்பரமா செய்யற? உங்க அப்பா இருந்த வரைக்கும் அவனுக்கு இப்படி பணத்தை அள்ளி இறைப்பதெல்லாம் பிடிக்காது என்று ஒன்றுவிட்ட அத்தை ஒருத்தி இடித்துரைத்தாள். அத்தை, நீ பெரியவ, உனக்கு இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேணுமா என்ன? அப்பாவுக்கு செய்ய வேண்டியது ஏன் கடமை. நாளைக்கு கேசவன் அப்பாவை மரியாதையா தூக்கி போனான்னு நம்ம ஜனம் சொல்ல வேணாமா என்றான். ஆமா, வாழும்போது வக்கில்ல, போறதுக்காவது உங்க அப்பனுக்கு கொடுத்து வச்சிருக்கே என்று அவள் சோகமாய் சொல்வதை போல குத்திய போது கொஞ்சம் வலித்தாலும் வாய்ப்பேச்சாக இல்லாமல் முக இறுக்கத்தில் அதை வெளிக்காட்டினான் கேசவன். பரவாயில்லடி சுமதி, கல்யாணமாகி இத்தனை நாள்ல உன் புருஷன் அவங்க அப்பா கூட கொஞ்சம் ஒட்டாம இருக்காரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா பாரு, இப்போ பெத்த தகப்ப உயிர் பிரிந்ததும் அவர் துடிக்கிற துடிப்பையும் காரியத்தையும். சில மனுஷா இப்படித்தான், எதையும் வெளிக்காட்ட மாட்டாங்க. அம்மாவின் பாராட்டு பத்திரம் என்னுள் அந்த நேரத்திலும் சிரிப்பை தான் ஏற்படுத்தியது. இதே அம்மா கேசவனும் அவனின் தந்தையும் தன்னை பெண் பார்க்க வந்தபோது, எனக்கு என்னமோ இந்த இடத்துல அத்தனை பிடித்தம் இல்லை. சுமதிக்கு வேற நல்ல இடமா, அதுவும் வீட்டு பொம்பளை இருக்கிற இடமா பாருங்க. கல்யாணமாகி 3 வருஷத்துல பொண்டாட்டி இறந்தாச்சு, அதுவும் தற்கொலை பண்ணி. அந்த மனுஷ முகஞ்ச பாத்தீங்களா? எப்போதும் ஒரு வெறுமை. அப்பாவும் பிள்ளையும் ஒன்னா வந்திருந்தாலும் அவங்களுக்குள்ள அத்தனை ஒட்டுதல் இல்லாத மாதிரி இல்ல தெரியுது. இப்பவே இப்படி வெளிப்பூச்சு உள்ள மனுஷங்களா இருந்தா நாளைக்கு ஏன் பொண்ணுல்ல அங்க போய் கஷ்டப்படுவா. சரசு, அவ எனக்கும் பொண்ணுதான். என்னைக்கு இவங்க ஜாதகம் வந்துச்சோ அப்பவே நான் விசாரிச்சிட்டேன். பையன் நல்ல வேலையில இருக்கான், கை நிறைய சம்பளம், சொந்த வீடு. மனைவி இறந்த பிறகு வேற கல்யாணம் கூட செய்து கொள்ளாம அவங்க நினைவாகவே வாழ்ந்திருக்கார் அவர். எத்தனை பிரச்சனைகளையோ துக்கங்களையோ அனுபவித்தாரோ. அதான் 48 வயதில் இத்தனை மூப்பா தெரியறார். நல்ல மனுஷன்டி. எனக்கு என்னவோ இந்த இடம்தான் சாஸ்வதம்னு தோணுது. எந்த பிக்கல் பிடுங்களும் இல்லை பாரு. பொம்பளை இல்லாத வீடு, நல்லது கெட்டது சொல்லித்தர ஆள் இருக்காது. இங்கதான் இவ ஒத்தையா கிடந்தா. போற இடத்துலயாவது ஒரு நாத்தனார் கொழுந்தன்னு இருந்தா நல்லா இருக்கும். அதான் கேட்டேன். நான் வீட்டு தவளை, எனக்கு என்ன தெரிய போகுது? எதுக்கும் வாழ போறது நம்ம பொண்ணு. ஒரு தடவைக்கு 4 தடவை விசாரிச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு அத்துடன் அம்மா நிறுத்தி கொண்டாள். அவளுக்கு தெரியும் அந்த வீட்டில் தன் மரியாதை அவ்வளவுதான் என்று. அதற்கு மேல் பேசினால் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். அது தன்னை பாதிக்கும் என்று பல நேரங்களில் அவள் அப்பாவை ஒத்துப் போயிருக்கிறாள். அதிமுக்கியமாய் அதென்ன பேரு? குழந்தைக்கு ஜாதக பேர் எழுத்து கக்கா கிக்கியில் ஆரம்பிக்கிறது. நீங்க என்னடானா சம்மதமே இல்லாம சுமதின்னு பேர் வைக்கிறீங்களே. அது எனக்கு அந்த பேர் பிடிக்கும் என்று அழுத்தமாக சொன்னவர், உன்னை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி அவளைத்தான் விரும்பின. ஆனா விதி எங்களை சேர விடல. இப்படி அவ பேராவது கடைசி வரை என் கூட இருக்கட்டுமே. சுருக்கென்று இருந்தாலும்
அம்மா அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியதை நான் பார்த்ததில்லை. இன்னொரு பிள்ளையை பெற்று நானும் அவனின் நினைவாக என்று பெயர் வைக்கும் வீம்பு அவளுக்கு தெரியவில்லை. அதே நேரம் சுமதி என்ற பெயரை எப்போதாவது ஒரு முறை உபயோகிப்பாள். கனிம்மா என்று அழைப்பதை வழக்கமாக்கி கொண்டாள். 2 முறை புருவம் உயர்த்தி பார்த்த அப்பாவும் அதன் பிறகு கண்டு கொள்ளவில்லை. அப்பாவின் மணிப்பர்சில் இப்போதும் சில ஒட்டுக்கள் போட்டு சற்றே நைந்து போயிருக்கும் அந்த பழைய பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம்தான் என் பெயர் காரணம் என்று அம்மாவின் புலம்பலில் ஒரு நாள் தெரிந்து கொண்டேன். இந்த காதலுக்கு மரியாதை அப்பாவின் மனதில் அம்மாவுக்கு இருக்குமா என்ற ஆராய்ச்சியில் இறங்கினாலும், ஆனா ஆண் பிள்ளைனா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பான், அதுக்காக எதிர்த்துக்கிறதா, அது தப்புடி, நாம தான் அனுசரிச்சுட்டு போகணும் என அழுகையோடு சொன்ன அம்மாவை பார்க்கும்போது வாயை கப்சிப் என்று மூடிக்கொள்ளத்தான் தோன்றியது. முதுகெலும்பில்லாத பெண்கள் மற்ற பெண்களாலேயே உருவாக்கப்படுகிறார்கள். சுமதி, கேசவனின் குரல். இந்தா, இதுல அப்பாவுக்கு வேஷ்டி சட்டை, கதர் துண்டு எல்லாம் வச்சிருக்கேன். நாளைக்கு பூஜையில வைக்கணும். ஐயர் லிஸ்ட் கொடுத்திருக்காரு. நிறைய மனுஷால வர சொல்ல, ரொம்ப நெருங்கினவங்கள தான். அப்பா கூட பிறந்தவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் ஒரு 30 பேர். நீ சமைக்க வேணாம், வெளியே சொல்லிட்டேன். வீட்டை மட்டும் ஒழுங்குபடுத்திடு என்றபடி டிஃபனை சாப்பிட்டு விட்டு ஐயரின் லிஸ்டை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் அவன் ஒயர் கூடையுடன். நல்ல வேலை, நாளை அடுப்பில் வேக வேண்டியிருக்காது. அத்தனை இதமில்லை என்றாலும் அப்பாவைப் போல் தான் நினைப்பதுதான் சரி என்று சாதிக்கும் குணம் கேசவனுக்கு இல்லை. அமைதியாய் தனக்கு தேவையானதை உணர்த்துவான். திருமணமாகி வந்த 1 வருடத்தில் அவனுக்கான தேவைகள் கொஞ்சமே. எதையும் கழிக்க மாட்டான். அப்பா சாப்பிட்டாரா, அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு செய் என்று சொல்லி செல்வான். ஆனால் ஒரு நாளும் அப்பா என்ன செய்றீங்க, சாப்பிட்டீங்களா, உடம்புக்கு ஏதாவது செய்யறதா, மருந்து மாத்திரை வாங்கி வரவா என்றெல்லாம் கேட்டதே இல்லை. இதைவிடவும் ஒரு படி மேல் மாமனார் சபாபதி. இந்த 1 வருடத்தில் அவர் சுமதியிடம் பேசிய வார்த்தைகளை விரல் விட்டு எண்ணிவிடலாம். சாப்பாடு நல்லா இருக்கா என்று கேட்டால், ஓஹோ, வெண்டைக்காய் கறி ரொம்ப பிரமாதம் என்று சொல்லிவிட்டு 2 கவலம் சோற்றை உருட்டி யாரோ பிடுங்கிக் கொண்டு போவதைப் போல அவசரமாய் விழுகிவிட்டு எழுந்திருந்து கொள்வார். அவரின் உலகம் அந்த பின்கட்டு தோட்டமும் வாசலை ஒட்டிய முன் அறையும் தான். பெரும்பாலும் மாலை வேளைகளில் அவர் இந்த தோட்டத்தில் அமர்ந்து கொண்டு வானத்தை விரித்து கொண்டிருப்பார். இல்லையென்றால் ரேடியோவில் ஏதாவது பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருப்பார். நவீன வசதிகள் எதையும் அவர் தன்னிடம் சேர்த்து கொள்ளவில்லை. முக்கியமாய் ஹாலில் அமர்ந்து எதையாவது குறித்து கொண்டு அருகில் இருக்கும் நபரின் விருப்பத்திற்கு சற்று மதிப்பு தராமல் பிளாட்பார ஜோதிடக்காரனின் கிளி கலைக்கும் சீட்டுகளைப் போல சேனலை மாற்றி மாற்றி சட்டென்று அணைத்து போகும் அப்பாவைப் போல் இல்லாமல் அப்படி ஒரு வஸ்து ஹாலில் இருப்பதையே அவர் லட்சியம் செய்ததில்லை. கை வைத்த கதர் பனியன், வேட்டி, கதர் மேல் தொண்டு, கண்ணாடி சகிதம் அந்த சாய்வு நாற்காலியில் தோட்டத்து பின்னணியில் அவர் அமர்ந்திருக்கும் போது தலை சிறந்த ஓவியனின் சாயம் போன பழைய ஓவியம் போல் இருப்பார் சபாபதி. இப்படியா ஒரு மனிதர்? எதிலும் ஆர்வமில்லாமல் இவர் வயதுக்காரர்கள் எல்லாம் கோவில் குளத்தருகிலும் பார்க் பெஞ்சுகளிலும் சொகுசாக கும்பல் சேர்த்து கொண்டு அரசியல் பேசுவதும் குடும்ப மனிதர்களின் தலையை உருட்டுவதிலும் காலம் கழிக்க, எப்போதும் மோட்டு வளையத்தை பார்த்து கொண்டு இதிலும் லட்சம் இல்லாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று நத்தையாய் கூட்டிற்குள் சுருண்டு கொள்வதும் அவளுக்கு வந்த சில நாட்களில் பொறிப்படாமலேயே இருந்தது. ஒருவேளை இந்த அமைதிதான் அவரின் சுபாவமோ என்று நினைத்தாள். பெண் குழந்தைகள் அநேகம் அப்பாவின் செல்லம், முதற் பார்வையில் விழும் வேற்று பாலினம். சுமதி தன் தந்தையிடம் அப்பா அப்பா என்று உருகிச் செல்லம் கொஞ்சவில்லை என்றாலும் அப்பாவின் அருகாமைக்கும் அன்பான நட்புணர்விற்கும் அவள் ஏங்கியிருக்கிறாள். இயல்பாக தன் மன உணர்வுகளை பேச அந்த நண்பனை அவருக்குள் தேடியிருக்கிறாள். ஆனால் பெரும்பாலும்
அப்பா தன்னை கஞ்சி போட்ட காட்டன் துணியின் முறைப்போடுதான் வைத்திருக்கிறார் என்றால், கேசவனோ கணவன் என்ற கோதாவிலிருந்து இறங்கி வர தயாராக இல்லை. மனதில் பட்டதை சட்டென்று பயமின்றி பேசும் ஒரு தோழமையான துணைக்காக என்றுமே பெண் ஏங்கிக் கொண்டுதான் இருக்கிறாள். தந்தையின் வயதையொத்த சபாபதியிடம் அதை அவள் எதிர்பார்க்கிறது தவறுதானே? அவரை பொறுத்தவரையில் மகனின் மனைவி, வீட்டை பொறுப்பாக கவனிப்பவள், வேளா வேலைக்கு உணவளிப்பவள். இதை தாண்டி அவளுக்கென்று ஒரு மனம் இருக்கிறது, சில நிறைவேறாத ஆசைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் அவராவது அறிந்திருப்பாரோ என்றெல்லாம் யோசித்திருக்கிறாள். திருமணமாகி முதல் பிறந்த நாள் அம்மாவின் வாழ்த்தோடும் அவளின் கேசரியோடும் சுவைத்தது. பிறந்த நாளா என்று வாழ்த்துக்களோடு கேசரியை ஒரு பிடிப்பிடித்துவிட்டு கிளம்பி போனான் கணவன். சாயங்கால நேரம் அவனின் வருகைக்காகவும் எதிர்பாராத பரிசு பொருளுக்காகவும் காத்திருந்து அதை பற்றிய நினைவுச்சுவடே இல்லாமல் வந்த கணவனிடம் எதையும் கேட்க நினைவூட்ட தன்மானம் இடம் கொடுக்காததால் அவள் மௌனியானாள். ஆனால் இந்த அம்மா என்று பெரிய பார்சல் ஒன்றை நீட்டிய சபாபதியை பார்த்ததும், என்னது மாமா என்றாள் வியப்பாய். நேத்திக்கு உன் பிறந்த நாளாச்சே, உனக்கு நிறைய வாசிக்கும் பழக்கம் இருக்குன்னு, ஆனா அப்பாவுக்கு பிடிக்காததால நீ புத்தகங்களை வீட்டுக்குள் கொண்டு வர மாட்டேன்னு உங்க அம்மா எப்போதோ சொன்ன ஞாபகம். அதற்குள் அவள் ஆவலாய் பார்சலை பிரித்திருந்தாள். கண்கள் விரிந்தது. ஒவ்வொரு முறையும் புத்தக கடை வாசலிலும் சில தோழிகளின் வீடுகளிலும் அலமாரிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பொன்னியின் செல்வன் புதினங்கள் மொத்தம் 5 வால்யூமும் 1000 முறை படித்தாலும் புதிதாக படிப்பதை போன்ற உணர்வு தரும் இலக்கியம். இன்னும் சாண்டில்யனும் ஜெயகாந்தனும் விருந்தார்கள். என் அறையில் ஒரு அலமாரி இருக்கு, அதை ஒழிச்சு எடுத்து இந்த புத்தகங்கள் அடுக்கி வச்சுக்கோ. இந்த தெருமுனையில ஒரு லைப்ரரி இருக்கு, என்னோட மெம்பர் கார்டு இனிமே நீ உபயோகிச்சுக்கோ என்று அவர் கொடுக்கும்போது கண்களில் கரகரவென்ற நீர் வழிந்தது. ரொம்ப ரொம்ப இரு நன்றி சொல்ல போறியா? அத்தனை பெரிய பரிசு இல்லை இது. எனக்கு இது பொக்கிஷம் மாமா. 1000கணக்கில் ஆபரணங்களும் பட்டையும் விட மனசறிஞ்சு கொடுக்கிற ஒற்றை காகிதத்திற்கு ஈடு இருக்குமா என்ன? அப்படி தான் தேவைகளை சொல்லாம உணர்ற மனசு எல்லாருக்கும் வந்துடுதில்ல. அன்றிலிருந்து இருவருக்குள்ளும் ஒருவித சிநேகபாவம். மாலை நேரங்களில் தோட்டத்தில் எதையாவது குறித்தபடி அவரின் சாய்வு நாற்காலியின் அருகில் அமர்ந்து கொண்டு சகலத்தையும் விவாதிப்பதும் பாடல்களை ரசிப்பதுமாக பொழுதுகள் நகர்ந்தது. மாமனார் மருமகள் என்ற உறவு தடைகள் அகன்று நல்ல நட்பு மெல்லிய இழையாய். இந்த சிநேகத்தை தான் அவரும் எதிர்பார்த்திருப்பார் போலும். முகத்தில் இப்போது ஒரு பூரண சந்திர ஒளி. ஒரு வாரம் தாய் வீட்டிற்கு போய் வந்தபோது அந்த வெற்று தனிமை, தன் தோழமையை தொலைத்த குழந்தையின் முகத்திருப்பலை அவரிடம் கண்டபோது கேசவனின் பிள்ளையை சுமந்திருக்கும் வயிறு மனதால் இந்த கிழவனையும் ஒரு குழந்தையைப் போல சுமந்ததே. மாமா என்ற வார்த்தை கழன்று அப்பாவாக மாறி அதற்கும் மேலாக ஒரு நல்ல சிநேகிதனை இழந்த போது அவளின் துடிப்புதான் அதிகம். 30ஆம் நாள் திதி கலேபாரங்கள் எல்லாம் முடிந்தன. அவரின் உபயோகப் பொருட்கள் எல்லாம் அவருடனே எரிக்கப்பட்டுவிட மிக நீண்ட அத்தனிமையில் சுமதியின் துணை அந்த புத்தக அலமாரியும் மாமாவின் அறையின் மூலையில் வைக்கப்பட்டிருந்த ட்ரங்க் பெட்டியும் தான். அவள் அதை குடைந்தாள். மேற்பரப்பில் சில உடைகள், ஒரு அரக்க ரோஜா வண்ண பார்டருமாய் கெட்டிச்சரிகை புடவை, அநேகமாக அவர்களின் கல்யாண புடவையாக இருக்குமோ என்று அதை எடுத்தாள். அடியில் சில சில்லறை காசுகள், வங்கி புத்தகமும் LIC டிவிடெண்டும் கேசவனிடம் தர வேண்டும் என்று அதையும் பத்திரப்படுத்தினாள். இறுதியில் ஒரு டைரி, அதன் முதன் பக்கத்தில் இனிய தோழி பெண்ணுக்கு என்று அவளின் பெயர் போடப்பட்டு இருந்தது. விக்கித்தாள். டைரியில் புடைத்துக் கொண்டிருந்த சாய்வு எழுத்துக்களை சுமந்திருந்த பழைய கடிதங்கள். அன்புடன் ராபர்ட் என்று தொடங்கி குசல விசாரிப்புகளோடு காதலுடன் சந்திரா என்றிருந்தது. சந்திரா, இது மாமியின் பெயர் அல்லவா? ஆனால் அந்த ராபர்ட்? 2 கடிதங்களை படித்தாள். மீண்டும் முதல் பக்கத்திற்கு வந்து இனிய தோழி பெண்ணுக்கு என்ற வரிகளை படிக்கத் தொடங்கினாள். நான் தான் சபாபதி. உறவு முறைப்படி நீ என் மருமகளாக இருக்கலாம் அம்மா. உண்மையில் நீண்ட நாளுக்கு பிறகு எனக்கு கிடைத்த உன்னத தோழி நீ. கல்லையும் மண்ணையும் கூட உன்னால் நேசிக்க முடியும்.
அப்படிப்பட்ட சிருஷ்டினி, என் அடி மனதில் புதைந்த சில நினைவுகளை உன்னிடம் கொட்டிவிட வேண்டும் என்று எத்தனையோ முறை யோசித்திருக்கிறேன். ஆனால் சொல்லவில்லை. காரணம், அதிலிருந்து உன் பார்வையில் என் மீது பரிதாபமோ பச்சாதாபமோ உச்சுக்கோட்டுதலோ வந்துவிடக்கூடாது. நான் உன் அன்பான தோழன். அந்த தோழமையை இழக்க நான் விரும்பவில்லை. என் மனதிற்கு போட்டிருந்த பூட்டின் நுனி இன்னமும் இறுகியதற்கு அதுவும் ஒரு காரணம். நானும் ராபர்ட்டும் நண்பர்கள். இராணுவத்தில் விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு வந்திருந்த எனக்கு நிச்சயம் செய்யப்பட்ட பெண் சந்திரா. ஆனால் அவளின் மனதில் ராபர்ட் இருக்கிறான் என்பதையும், அவர்களின் நேசம் பூத்து குலுங்கி அதற்கு அடையாளமாய் வயிற்றில் ஒரு கனி என கேசவன் முளைத்திருந்ததையும், திடுமென்று விடுமுறையில் இருந்து ராபர்ட் அழைக்கப்பட்டு அங்கே போரில் அவன் உயிரிழந்ததையும், இவை எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு நடைப்பிணமாய் என் தாலியை வாங்கிக் கொண்டு முதலிரவில் என் காலை பிடித்து கொண்டு, அதே நேரம் ராபர்ட் தான் தனக்கு எல்லாம் என்று பெண்மையின் ஆகிருதியாய் நின்ற அவளை நான் வணக்கத்துடன் ஏற்றுக்கொண்டேன். அன்றிலிருந்து அவளுக்கு பாதுகாவலனானேன். நாட்கள் செல்ல செல்ல இறுக்கம் தளர்ந்து அவளும் இயல்புக்கு வந்துவிட்டாள் என்று நான் தப்பு கணக்கு போட்டுவிட்டேன். ஒரு மனைவியாக என்னால் உங்களுக்கு எந்த சுகத்தையும் தர இயலாது என்று அவள் துடைத்துவிட்ட உணர்வு படர்ந்த முகத்தோடு பேசும்போது எனக்கு அவளின் மீதான காதல் அதிகரித்து கொண்டே இருக்கிறதே. அதை சொன்னால் அவளால் புரிந்து கொள்ள முடியுமா? தாம்பத்தியம் என்பது வெறும் உடல் சுகம் மட்டும் இல்லையே. அந்த கண்ணியமான அன்பும் அக்கறையும் அதனோடு இழைந்த நட்பும் எனக்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் என் அருகாமையும் என்னை ஏமாற்றிவிட்டதாக நினைத்து உள்ளுக்குள் அவள் மருகியதும் நான் அறியவில்லை. நான் அறிந்தபோது தீயின் நாக்குகள் அவளை, அந்த மென்மையான பெண்ணை, காலம் சதி செய்து ஏமாற்றிய அந்த பூ நெஞ்சத்தை சுவைத்துக் கொண்டிருந்தது. என்னால் உங்களுக்கு எதையும் அந்த வாக்கியத்தின் கீழ் அடிக்கோடிட்டு தர இயலாத ஒரு முள்ளாய் உங்கள் வாழ்வில் நான் இருக்க விரும்பவில்லை என்றும், எனக்கு பிறகு இன்னொரு பெண்ணை மணந்து சந்தோஷமாக வாழுங்கள் என்றும் எழுதி வைத்திருந்தாள். முட்டாள்! வாழ்வின் சந்தோஷத்தை கடைசி வரையில் அவள் புரிந்து கொள்ளவே இல்லை. என்னையும் சேர்த்துதான். அன்றிலிருந்து நான் கேசவனுக்காக வாழத் தொடங்கினேன். சில துஷ்ட உறவுகள் கேசவனின் மனதில் பல விஷங்களை விதைத்தது. எங்களுக்குள் பிரிவு ஏற்பட்டாலும் அவன் என்னை முழுமையாய் ஒதுக்கவில்லை. ஆனால் அம்மாவின் இறப்பிற்கு நான் தான் காரணம் என்று அவன் இப்போதும் நினைத்திருக்கிறான். அந்த நினைப்பு அப்படியே இருக்கட்டும் சுமிமா. இந்த கடிதங்கள் பலமுறை கிழிக்க துடித்திருக்கிறேன். ஆனால் சந்திராவின் நினைவாகவும் என் அன்பு நண்பனின் நினைவாகவும் இருக்கும் பொக்கிஷம். உன் நட்பில் நனைந்த இந்த சில மாதங்கள் என் மனப்புழுக்கம் தளர்ந்து சுதந்திரமாய் சுவாசித்து இருந்தேன். இந்த நினைவுகளை நீ அழித்து விடுமா? இவை யார் கரங்களிலும் கிடைக்க வேண்டாம். அது சந்திராவின் ஒழுக்கத்தை விலை பேசிவிடும். நம் நட்பின் உரிமையில் அதன் மீது நான் கொண்ட மதிப்பில் கேட்கும் உதவி. வருகிறேன் தோழிமா. வாய்ப்பிருந்தால் சந்திராவிற்கு பிறகு நான் நேசிக்கும் இன்னொரு இதயமான உன் மணி வயிற்றில் மகனாய் மீண்டும் ஒரு ஜென்மத்திற்காக. கடிதம் முற்று பெற்றிருந்தது. தோட்டத்தில் அந்த கடிதங்களையும் டைரியையும் எரித்தாள். குளியல் அறையில் வந்து ஷவரை திருகினாள். தலையில் விழுந்த நீரோடு கண்களில் வழிந்த சுடுநீரும் சேர்ந்து கொண்டதில் சபாபதி என்ற அந்த நண்பனின் ஆத்மா குளிர்வடைந்திருக்கும் என்று நம்புவோம்.